Okay. Das Restaurant. green color. Der Kellner. Kellner யாரு? Waiter. Waiter. So, die Rechnung. Rechnungனா என்னது? Bill. Bill. Der Arzt. Doctor. Doctor. Die Patientin. Passion. இங்க இருக்காங்க பாருங்க. Doctor, die Patientin. Das Krankenhaus. Hospital. Das Taxi. Hospital. So das Taxi இல்ல das Auto. Autoனாலும் கார் தான். The taxi fahrer. Taxi. Der Schlüssel. Schlüssel என்னது? கீ. சரி வச்சிருக்காரு. சூப்பர். இப்போ நாய் இம் கிளப். ஸோ ஏதோ ஒரு கிளப்ல ஜாயின் பண்றீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்? பர்சோன்லிஷ அன்காபன், பர்சனல் டீட்டெயில்ஸ், வாஸ் பாஸ்ட் ஜூசாமன். ஸோ இதுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்டே ஃபோர் நாம யோனத்தன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபோர் நாம யோனத்தன் அது ரெண்டும் முடிஞ்சிச்சு. நாக் நாம இல்லை ஃபேமிலியன் நாம. எது நாக் நாம ஃபேமிலியன் நாம? எது? என்னமா? ஜோனத்தன் ஃபோர் நாம கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? இங்க ஃபோர் நாமன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஜோனத்தன். அப்ப லாஸ்ட் நேம் என்னவா இருக்கும்? மில்லர். ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிச்சு. கெபுட்ஸ் டாட்டுங்கன்னா டேட் ஆஃப் பர்த். அப்படியா Null 1, 0 4, 1 9 9 4. Geburtsort na birthplace. Berlin. New York. New York. Address தான் இது வரும். Goethe Straße 7 Berlin. Okay. Telephone number இல்ல order handy number. So இது மொபைல் நம்பர் இல்ல டெலிஃபோன் நம்பர். ஓகே. அது என்ன சொல்லிருக்காங்க? டெலிஃபோன் நம்பர் இல்ல மொபைல் நம்பர்? 0 ஓகே சூப்பர். ஓகே இப்போ நீங்க வந்து இது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். என்னாச்சு? ஓகே நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்? இது ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணிக்கணும். சும்மா தான் பேஸ்கெட் பாலோ இல்லை ஃபுட்பால், கராட்டே, டென்னிஸ், யோகா, ஜும்பா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி. ஸ்போர்ட் கிளப் ஃபிட் அன்மெல்டும்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபோர் நாமன்னா என்ன கொடுக்கணும்? First name. So ஃபேமிலியன் நாமன்னா ஃபேமிலி நேம் இல்ல லாஸ்ட் நேம் வந்து ஃபேமிலியன் நாம. கெஸ்ட்லிஸ்ட் அப்படின்னா ஜெண்டர். வைப்லிஷ்னா ஃபீமேல், மான்லிஷ் மேல், கைன அன்காபனா நோ இன்ஃபர்மேஷன்.
அப்புறம் Geburtsdatum, date of birth. இமெயில், ஸோ இமெயில் அட்ரஸ். டெலிஃபோன் நம்பர், இது வந்து அட்ரஸ் ஸ்ட்ராசர்னா ஸ்ட்ரீட்டு, ஹவுஸ் நம்பர்னா ஹவுஸ் நம்பர், போஸ்ட் லைக் சால்னா பின்கோடு, ஆன் ஆர்ட்ஸ்னா லிவிங் பிளேஸ், உங்கள் சிட்டி. ஷூல ஃபர்மா, ஸோ ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா ஸ்கூலு, யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி, யூனி சொல்லிக்கலாம் ஷார்ட்டாக. ஃபிர்மானா ஆஃபீஸ். கோர்ஸ், மேலே வந்து என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அது என்ன டே வருது. ஓகேவா? இதோட நம்ம செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோலாம் நீங்கள் அலாங்கோ ஆப்பில் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. நீங்கள் தயவுசெய்து பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் எதாவது பண்ண முடியுமா, இல்லை அவங்க சொல்கிற அந்த டயலாக் வந்து ரிப்பீட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். விட்டுடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஆக்சுவலி நிறைய காஸ்ட், ஆனால் உங்களுக்கு அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக கொடுக்கும்போது. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம என்னென்ன படித்தோமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட்டு, வேர்ப் கான்ஜுகேஷனு, எஸ் ஆர் நோ கொஷினு, ஆர்டிக்கலு, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து தேர்ட் லெசனுக்கு வந்துட்டோம். ஓகே, இது யாராச்சும் படிக்க முடியுமா சொல்லி பாருங்க. இன் ஆக்ஸ்டுண்டன் இன்னும் ஜூம் பண்ணனா பண்றேன். படிங்க. Open organ in Dwight knock belly didn't talk foreign hair Sieben சூப்பர். யார் படிச்சது? வெற்றியா? Yes ma'am. சூப்பர் வெற்றி. ஸோ இன் ஆக்ஸ்டுண்டன் நாக் வார்ஷவ். ஸோ வார்ஷவ் போகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம்? 8. இன் 6 Stunden nach München. ஸோ மின்ஷன் போகிறதுக்கு 6 hours. In 5 Stunden nach Copenhagen. Und 2 Stunden nach Berlin. Jeden Tag na every day. 720 trains, Züge na trains are traveling. So 720 trains வந்து everyday travel ஆகிட்டே இருக்கு. ஸோ இது ரயில்வே ஸ்டேஷன். அடுத்தது இது படிங்க. வேற யாராச்சும் படிங்க. என்ன வேற யாருமே இல்லையா? எல்லாம் இருக்கீங்களா? ஸோ எத்தனை பேர் இருக்கீங்க? இவ்வளோ எல்லாருமே இருக்கீங்களே. படிங்கன்னு இல்லை, நான் பேர் வச்சு சொல்லவா? சௌமியா இருக்காங்களா? ஸ்ரீராம், நீங்க படிச்சீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் படிக்கிறதுக்கு. ஸ்ரீராம்
ம். Elfilharmonie. Elfilharmonie. Philharmonic is the star ம். in Hamburg. ம். Bossy. ஆ. Neun Jahre. Sorry. யாரே ம். Yare 2007. இல்ல நான் சொல்றேன் 2007 2007. ஆ Bis. ம் 2016 2016. ம் Kosten. ம் 800 Arts. 800 புரியல மேம். 800 66 ஆ Millennium. ம் euro ம் Im Esten. ம் 2017 2016. ம் ஆமா 4, 5 Pierre Camon. Millennium. ஆ Bazooka ம் und 600 Concert. Very good. Okay, super. So இந்த Elfilharmonie வந்து ஹம்பூர்கோட ஸ்டார் மாதிரி ஸ்டார் ப்ளீஸ் பவுசைட் இதை கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் எவ்வளோன்னா 9 years ஆயிருக்கு 2007லேருந்து 2016 வரைக்குமே ஆயிருக்கு காஸ்டன் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு 866 million euro காஸ்ட் ஜெர்மனில் படிக்கும்போது ஆயிரோ அப்படின்னு படிக்கணும் எஸ்டன் யார் இந்த ஃபர்ஸ்ட் இயர் 2017ல வந்து 4.5 நம்ம இங்க வந்து கமா போட்டிருக்கோம் இல்லைங்களா 4.5 மில்லியன் நம்ம பாயிண்ட் போடுற இடத்துல அவங்க கமா போடுறாங்க ஸோ 4.5 மில்லியன் விசிட்டர்ஸ் பெசூக்கர் அப்படின்னா விசிட்டர் und 600 கான்சர்ட்ஸ் நடந்திருக்கு அடுத்தது யார் படிக்கிறா மதுமிதா இருக்காங்களா மதுமிதா ரூபா சௌமியா தனிஷா வேற யாரும் இல்லையா கேர்ள்ஸ் யாரும் படிக்க மாட்டேன்றீங்க ரம்யா பவித்ரா மோனிஷா லாவண்யா மேம் சச்சின் படிக்கிறேன் படிப்பா 12,000 புரியல மேம் 12,000 Proya Bis Zoom Meet Is Amber படிக்கணும் Fawn we வந்து F pronounce பண்ணனும் Fawn okay Amber Circa 100 kilometer D is Kife Farhan Off Demfless Elbe D is Kife Farhan 100 Lander Lander okay 12,000 ships per year எத்தனை ஷிப் போகுது 12,000
அங்க மியர் கடலுக்கு ஹம்பூர்க்ல இருந்து அந்த சி வந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல தான் இருக்கு. Die Schiffe fahren auf dem Fluss. ஸோ அந்த ஷிப் வந்து ஃப்ளூஸ்னா ரிவர், எல்பேன்ற ரிவர்ல இருந்து அது டிராவல் ஆகுது அந்த ஷிப். Die Schiffe fahren in 100, ஸோ 175 கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணுது ஒரு ஷிப்ஸ். ஓகே, அடுத்தது வேற யார் படிக்கிறா? பாய்ஸே நல்லா படிக்கிறாங்க, கேர்ள்ஸ் ஏன் படிக்க மாட்டேன்றாங்க? I'm Angel படிக்கிறேன். படிமா. Der Mikkel is simple font amber. Henry's flats for 2,500 mention. Der Druck ist 100. Why meter of the shape man didn't have fun. Super. Der Michael illa Michel. Der Michel, so he is the symbol of Hamburg. அந்த சர்ச் இப்ப நம்ம சென்ட் மைக்கேல்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, மிஷல்ன்றது நேம், மைக்கேல் தான் மிஷல். ஸோ ஹியர் இஸ் பிளேஸ் ஃபார் 2,500 பீப்புளுக்கு இடம் இருக்கா, அகாமடேட் பண்ணலாம். டர்ம்னா டவர், அந்த நடுவில் டவர் இருக்கு இல்லைங்களா, அந்த டவர் வந்து என்னன்னா, ஸோ இந்த டவர் வந்து 132 மீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் இருக்கு. மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஹாஃபன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ட் இது தெரியும், வியூ பார்க்கலாம் மேலேருந்து. அடுத்தது லாஸ்ட் யார் படிக்கிறீங்க? கேர்ள்ஸ் வேற யாரும் இல்லீங்களா? நீங்க லாவண்யான்னு யாரும் இருக்கிறாங்களே, படிமா. Jare all 100 else meet bright their meter is 100 why meter Hodgman. Okay, super. Es ist über 120 Jahre alt. அப்படின்னா it is above 120 years old und 111 meter breit, 111 meters breadth. Der Turm in der Mitte, the tower in the middle வந்து is 112 meters height. Hawk. ஓகே, எல்லாருமே படிச்சிட்டீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்ன பிளேஸ்ன்னு பார்க்கலாமா? அப்போ தானே தெரியும் நம்மளுக்கு. இது வரைக்குமே நம்ம வெறுமனே படிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன பிளேசஸ்? டேர் பான்ஆஃப்னா ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து டேர் பான்ஆஃப். நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து ஆர்டிக்கல் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்துருக்கேன், நவுன் வந்து கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்கேன். நடுவில் வந்துச்சுன்னா, இப்போ நீங்க ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பீங்க. டேர் பான்ஆஃப் ஈஸ்ட் என்ன சொல்றது, குட்னே சொல்லிக்கலாம். ஸோ நல்லா இருக்கு ஒரு ஸ்டேஷன் அப்படின்னு. ஆனால் நடுவில் வந்துச்சுன்னா டி வந்து ஸ்மால் லெட்டர் தான், ஆனால் பான்ஆஃப்ல பி வந்து கேபிட்டல் லெட்டர். டர் பான்ஹாஃப், ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு என்ன சொல்லுவாங்க? டர் பான்ஹாஃப். இது வந்து கான்சர்ட் ஹவுஸ். தஸ் கான்சர்ட் ஹவுஸ். கான்சர்ட் ஹவுஸ். அந்த கான்சர்ட் ஹவுஸுக்கு பேர் வந்து எல்ஃபில் ஹார்மோனின்ற பேர். போர்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்? டேர் ஹாஃபன்.
போர்ட்டுக்கு டேர் ஹாஃபன். அப்புறம் இது சர்ச்சுக்கு டி கிர்ஷ. டி கிர்ஷ. கடைசியில இது வந்து தஸ் ராட்ஹவுஸ். இங்க இந்த இடத்துல என்னன்னா நிறைய அஃபிஷியலான கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி நிறைய இது நடக்கும். டவுன் ஹால் அப்படின்வாங்க. தஸ் ராட்ஹவுஸ். ஸோ எல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இது வந்து ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பணும். இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இது ஃபில் பண்ணி எனக்கு ஆன்சர் அனுப்பணும். ஒன்றுமே இல்லை, நம்பர்ஸ் மட்டும்தான். இந்த மேலே டெக்ஸ்ட் படிச்சோம் இல்லைங்களா, நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களோ, புக்கு பிரிண்ட் எடுக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இங்கே என்ன நம்பர்ஸ் வரும்னு ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஆன்சர்ஸ் மட்டும் அனுப்பினா போதும். பட் ஐ வாண்ட் த நம்பர்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்களா? இல்லை வீடியோ நீங்கள் அப்புறமா கூட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம். அடுத்தது sammeln Sie Informationen und zahlen über Ihre Stadt oder Ihren Ort. ஸோ இங்கே வந்து போர்ட்டு, சர்ச்சு, அது மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஊரில் ஏதாவது ஒரு இடத்த வச்சுட்டு அதோட இன்ஃபர்மேஷன் இப்படியே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எழுதணும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ண போகிறேன். டாக்ஸி ஃபார்ட், டாக்ஸி டிரைவ். டர் வேக் zum ஹோட்டல். ஹோட்டலுக்கு போகிறதுக்கான வே. ஹோரன்சி வெல்ஷா வாட்டர் நென்ட் த டாக்ஸி ஃபாரர். இந்த டாக்ஸி டிரைவர் வந்து அவர் பேசும்போது என்ன பிளேசஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு அந்த கான்வர்சேஷனில், அதை நீங்கள் நோட் பண்ணி சொல்லணும். Guten Tag. Guten Tag. Zum Hotel Michel, bitte. Moin. Moin. Hotel Michel. Okay. Okay. Kennen Sie Hamburg? Nein. Na, das ist der Bahnhof. Ah ja. Und das hier rechts ist die Kunsthalle. Das ist ein Museum. Interessant. Und wie heißt der See? See? Das ist kein See, das ist ein Fluss. Der Fluss heißt Alster. Ach so. Und was ist das? Ist das eine Kirche? Nein, das ist das Rathaus. Ah ja. Hier ist eine Kirche. Das ist die Michaeliskirche. Wir sagen der Michel. Ah, sehr schön. Und da ist auch schon das Hotel. Das macht dann 13,70 €. ஆன் பண்ணிட்டீங்களா? Bahnhof, என்ன? Bahnhof, Fluss, அப்புறம் ஓகே, கீழே இந்த டயலாக் இருக்கு பார்த்தீங்களா, சேம் அதே டயலாக் தான். படிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸோ நம்மளே படிக்கலாம், நீங்கள் படிச்சுட்டுனா லேட் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டயலாக் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. குட் கெசாட் க்ரூசன். ஸோ நம்ம க்ரீட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கூட்டன் டாக். டாய்ச்லாண்டு ஜெர்மனியில் வந்து கூட்டன் டாக் சொல்லுவோம். ஸோ ஆஸ்ட்ரியா ஷ்வைஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மொயின் டாய்ச்லாண்டில் வந்து மொயின், ஆஸ்ட்ரியாவில் வந்து க்ரூஸ்காட், இங்கே வந்து க்ரூயட்சி. ஸோ இதில் எது சொன்னாலுமே கூட்டன் டாக் அந்த மீனிங் தான் வரும். ஸோ அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். Gut gesagt. Grüßen. Moin. Grüß Gott. Grüezi. ஸோ எப்படி கூட க்ரீட் பண்ணுவாங்க. ஸோ மோயின்னா கூட்டன் டாக்னு அர்த்தம். ஸோ கூட்டன் டாக் zum ஹோட்டல் மிஷல் bitte. ஸோ ஹோட்டல் மிஷலுக்கு போகணுன்றாங்க. மோயின் ஹோட்டல் மிஷல். ஓகே. kennen Sie Hamburg? ஸோ ஹம்பூர்க்கு தெரியுமான்னா 9 na das ist der Bahnhof. ஸோ இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் காமிக்கிறாங்க. ஓ யா. und das hier rechts ist die Kunsthalle. Kunsthalleனா ஆர்ட் கேலரி. das ist ein Museum. அது ஒரு மியூசியம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் interessant. und wie heißt der See? ஸோ இந்த ஜேனா கடல். ஸோ இந்த கடல் பேர் என்னன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஜே. Das ist kein See, das ist ein Fluss. இது வந்து கடல் கிடையாது. This is not a sea, this is a river. The river is called Alster. Der Fluss heißt Alster. Ach so, und was ist das? Ist das eine Kirche? So இது சர்ச்சான்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு 9. Das ist das Rathaus. யா. கொஞ்சம் தூரம் போயிட்டு hier ist eine Kirche. ஸோ இங்கே தான் இதுதான் சர்ச். Das ist die Michaeliskirche, St. Michael's Church அப்படின்னா. Wir sagen der Michel. நாங்கள் வந்து der Michel அப்படின்னு சொல்லி மட்டும் கூப்பிடுவோம். sehr schön, very nice. Und da ist auch schon das Hotel. ஸோ ஹோட்டலுக்கு வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் மார்க் பண்ணுங்க, சொல்லுங்க எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ Bahnhof, Fluss, அப்புறம் வேற என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? Kirche, Rathaus. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே சொன்னபடியே இங்கே மார்க் பண்ணணும். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? Bahnhof. இங்கே இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் Bahnhof. ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா நேராக போயிட்டே இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹியர் ரெக்ஸில் ரைட்டில் குன்ஸ்டாலை இருக்குது. ஸோ ரைட்டில் என்ன இருக்குது? குன்ஸ்டாலை ஆர்ட் கேலரி மியூசியம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், இது என்ன சி அப்படின்றாங்க. இது சி கிடையாது, இது ரிவர் அப்படின்றாங்க. ஸோ இப்படியே வந்துட்டே இருக்காங்களா. ஸோ இங்கே ராட் ஹவுஸ் கிட்ட வந்தோடனே இது சர்ச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இது சர்ச் கிடையாது, ராட் ஹவுஸ். ஸோ இங்கே ஏறி இங்கே தான் டெஸ்டினேஷன். இங்கே வரும்போது தான் இங்கே தான் சர்ச் இருக்கும். சர்ச் பக்கத்தில் தான் ஹோட்டலும் இருக்கு. ஓகே. ஸோ இங்கே வந்து இது நீங்கள் மார்க் பண்ணணும். டேர் Bahnhof இல்லையா? ஸோ இந்த டயலாக் வச்சே மார்க் பண்ணுங்க. ஓகே. இந்த டயலாக் வச்சு டேர் Bahnhof. ராட் ஹவுஸ் என்ன ஆர்டிக்கல் வருது? Kunsthalle. Fluss. Fluss. I வந்து A and I use with the dare Fluss கொடுத்திருக்கா. Hotel. Kirche. Kirche. D. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? டி. அப்புறம் இது ஜே.
There. There. சரி நீங்க இது இப்பயே தான் நீங்க படிச்சுக்கணும். Der Bahnhof, das Rathaus, die Kunsthalle, der Fluss, das Hotel, die Kirche, der See. ஸோ நீங்க இப்பயே படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் போது. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கிராமர் இருக்கு. கிராமர்னா கிராமர் கிடையாது, இப்போ டெஃபினட் ஆர்டிக்கல் இன்டெஃபினட் ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்.